ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் சித்ரா ஆரி ஒர்க் அண்ட் எஸ்கே டெய்லரிங்கில் இருந்து நான் பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருங்க, என்றைக்குமே நல்லா இருங்க. நான் ஒரு லைனிங் ப்ளவுஸ், சும்மா சிம்பிள் ப்ளவுஸ் தான் நான் இப்போ கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அது சும்மா ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சீம் அலவன்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. நான் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு அளவு கொடுத்து தைக்கிறவங்கன்னா நான் பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்குவேன். ரெகுலராக கொடுக்குறவங்களா இருந்தால் அப்படி பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்குவேன். அது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அதை நம்ம ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி எல்லாம் போட்டு வச்சுட்டு நம்ம அதிலேருந்து நம்ம லைனிங்கில் ட்ரேஸ் பண்ணி இது பேப்பரில் பார்த்திங்கன்னா சீம் அலவன்ஸ் இருக்காது. இதில் நம்ம லைனிங்கில் கொடுக்கும்போது சீம் அலவன்ஸோடு நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம கொடுக்கும்போதும் சரி, பேக்கில் கொடுக்கும்போதும் சரி, சைடில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம கொடுத்துட்டு இந்த சைடு துணியை கொஞ்சம் விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு பட்டிக்கு, நம்மளுடைய அந்த ஹேண்டுக்கு நம்ம துணி எடுக்கும்போதும் செய்யும்போதும் சரி, இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு இது கொஞ்சம் நெழுந்தாக இருக்குது. இதை தைக்கும்போது நம்ம கொஞ்சம் சுருக்கம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் அட்டாச் பண்ணி நம்ம தைக்க வேண்டியது இருக்கும். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டோட ப்ளவுஸு தான், அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதை தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் உங்களுக்கு என்னென்ன போன வீடியோவில் நான் பயப்படாதீங்க பெண்கள் யாரும், ஒரு கைத்தொழிலை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தற்காப்பு கலை நம்மளை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். இது தற்காப்பு கலை தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் பெண் குழந்தைகளுக்கும் நாம் தற்காப்பு கலை சொல்லித்தரணும். ஸ்கூலில் கூட இதை நம்ம எல்லா ஸ்கூல்லையும் தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லி ஒரு எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம பிள்ளைகள் ஆண்களோ பெண்களோ இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு, சமுதாய சூழ்நிலைக்கு தற்காப்பு கலை தான் முக்கியம். இது கராத்தேயோ சிலம்பமோ அப்படி சொல்ல வரல நான். அதெல்லாம் ரொம்ப பணம் இருக்கிறவங்க கற்றுக்குறாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு சரி, ஸ்கூலில் ஏதோ ஒரு தற்காப்பு கலை, இப்போ முடியை பிடிச்சி இழுத்தாங்க, கையை பிடிச்சி இழுத்தாங்க, இல்லை கடத்திட்டு போகிறாங்க, ஏதோ ஒன்றுன்னா அதை நம்ம தடுக்கிறதுக்கு தேவையான ஒரு தற்காப்பு கலை அப்படின்னு சொல்கிறோம். பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட நாம் என்ன சொல்லணும், எதையுமே ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும், பயப்படாதீங்கன்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி இருக்கிற சமுதாய சூழ்நிலைக்கு வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டாமல் எல்லா பெண் குழந்தைகளையும் சரி, ஆண் குழந்தைகளையும் சரி, எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ண கற்றுக் கொடுங்க. நம்ம வீட்டு சூழ்நிலையை சொல்லி வளருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. இன்றைக்கி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.